நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முன்கூட்டியே அறிந்திருந்த பிள்ளையான் சாட்சியாக உள்ள அரசு தரப்பு. பெண் கான்ஸ்டபிளை ஆபாசமாக திட்டிய உப போலீஸ் பரிசோதகர். கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் கொலை. ஜப்பானில் வேலை வாய்ப்பு, இலங்கையர்களுக்கு வெளியாகும் நற்செய்தி. ஆடையின்றி நடுரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய பெண். அரசு அதிகாரிகளுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு விடுத்த எச்சரிக்கை. குரங்கினால் நடந்த படுகொலை தொடரும் விசாரணை. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது. யாழ்ப்பாணத்தில் கந்து வட்டிக்காரர் அட்டகாசம் நிர்வாணமாக்கி சித்திரவதை அடக்கிய நீதிமன்றம். தொடர்வன விரிவான செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்கூட்டியே அறிந்திருந்த பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பிலான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், நீதிமன்றத்தின் ஆலோசனை மற்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளின் பின்னர் மேலதிக விசாரணை நடைபெறும். ஏற்கனவே இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுகின்றன. நாம் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையிலே விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஏனைய விசாரணைகள் தொடர்பில் இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு தெரிவிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய உப போலீஸ் பரிசோதகர் தங்காளி போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் அம்பாந்தோட்டை தங்காளி போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். தங்காளி போலீஸ் தலைமையகத்தில் கடமையாற்றும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கடந்த 12ஆம் தேதி தங்காளி போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் உப போலீஸ் பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான உப போலீஸ் பரிசோதகர் செவ்வாய்க்கிழமை இன்று தங்காளி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இரத்தினபுரியில் நிவித்திகள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்மோருவ சந்தி பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக நிவித்திகள போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாகவும் கொலம்பகம நிவித்திகள பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய இளைஞரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட இளைஞருக்கு 3 நபர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை நிவித்திகள போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் ஜப்பானின் சர்வதேச மனிதவள மேம்பாட்டு அமைப்பு ஆகியவற்றுக்கிடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஜப்பானில் தாதிய துறைக்கு மற்றொரு இலங்கை யுவதிகள் குழுவுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜூலை 16ஆம் தேதி ஜப்பானுக்கு செல்லவிருக்கும் குறித்த யுவதிகளுக்கு விமான பற்றுச்சீட்டுகள் வழங்கும் நிகழ்வு நேற்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்றுள்ளது. அதன்போது இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள IMF ஜப்பானின் பிரதிநிதிகள் குழுவும் கலந்து கொண்டனர். ஜப்பானிய பிரதிநிதிகள் நேற்று பணியகத்தின் மேலதிக பொது மேலாளர் செனரத் யாப்பாவை சந்தித்து தொழில்நுட்ப சேவை பயிற்சி திட்டம் மற்றும் சிறப்பு திறன் கொண்ட பணியாளர் திட்டத்தின் கீழ் இலங்கை இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை வழங்குவது மற்றும் அவர்களின் வேலைகளின் தரத்தை மேம்படுத்த வேலைவாய்ப்பு துறைகள் தொடர்பான நடைமுறை பயிற்சியை வழங்குவது குறித்தும் கலந்துரையாடியுள்ளனர். இந்த திட்டங்களின் கீழ் ஜப்பானின் செவிலியர், கட்டுமானம், உற்பத்தி, வாகன பராமரிப்பு சேவைகள் மற்றும் விவசாயம் ஆகிய வேலைவாய்ப்பு துறைகளின் கீழ் 589 தொழில்நுட்ப பயிற்சியாளர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அத்தோடு சிறப்பு திறன்களை கொண்ட 43 தொழிலாளர்கள் செவிலியர், பராமரிப்பு மற்றும் உணவு சேவை தொழில்களின் கீழ் ஜப்பானுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பொத்துவில் பிரதேசத்தில் மேலாடையின்றி வீதியில் நடந்து சென்ற வெளிநாட்டு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
போலீஸ் நிலைய மகளிர் பணியகத்தால் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். பீச் ஹாட் ஹோட்டலில் இருந்து ஓஷன் ஸ்கை ஹோட்டலின் நுழைவாயில் வரை அவர் நிர்வாணமாக மேலாடையின்றி நடந்து சென்றுள்ளார். அந்த பெண் தாய்லாந்து பெண்ணிட பொத்துவில் போலீஸ் நிலைய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பொத்துவில் போலீஸ் நிலையத்தின் பெண் அதிகாரிகள் குழு சென்று குறித்த பெண்ணை கைது செய்துள்ளனர். அந்த பெண் பொத்துவில் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது பரிந்துரைகளை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என அறிவித்துள்ளது. இதுகுறித்து அனைத்து அமைச்சக செயலாளர்கள், மாகாண தலைமை செயலாளர்கள், மாகாண சபை தலைமை செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகள் தலைவர்களுக்கு தெரிவிக்கவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பரிந்துரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்துக்குள் பரிந்துரைகளை செயல்படுத்த அந்த நபர்கள் எடுத்த அல்லது எடுக்க எதிர்பார்க்கப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் தெரிவிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. எனினும் ஆணைக்குழு தனது பரிந்துரைகளை வெளியிட்ட பிறகு மேல்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து பரிந்துரைகள் செயல்படுத்தப்படவில்லை என்று சில அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்கள் கூறியுள்ளன. இந்த உண்மைகளின் அடிப்படையில் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட பரிந்துரைகளை மீண்டும் மேல்முறையீடு செய்வதற்கான வழிமுறை இல்லாததால் மேல்முறையீடுகள் சமர்ப்பிப்பதன் காரணமாக பரிந்துரைகளை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு எந்த சட்ட அடிப்படையும் இல்லை என்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. செல்ல பிராணியாக வளர்க்கப்பட்டு வந்த குரங்கு ஒன்று சிறுமி ஒருவரை கடித்ததால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலால் ஒருவர் பலியாகியுள்ளார். செல்ல பிராணியாக வளர்க்கப்பட்ட குரங்கு உயிரிழந்தவர்களின் மகள்களில் ஒருவரை கடித்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றியதில் குரங்கை வளர்த்து வந்த நபர் சிறுமியின் தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மாத்தளை அடவத்தை துத்துரைப்பட்டிய டல்லேவாவ பகுதியைச் சேர்ந்த சரத் வீரசிங்க வயது 55 என்பவரே உயிரிழந்துள்ளார். கொலை தொடர்பில் சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீதுவை ரத்துலகம பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் ரத்துலகம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ஆவார். யாழ்ப்பாணத்தில் குடும்பஸ்தர் ஒருவருக்கு கந்து வட்டிக்கு கடன் கொடுத்த நபர் கடனை கொடுக்க தவறியமையால் 3 பேருடன் இணைந்து பணம் பெற்றவரை இளவாலை பகுதிக்கு கடத்தி சென்று நிர்வாணமாக்கி அவரை மோசமாக தாக்கி சித்திரவதைகள் செய்துள்ளனர். அத்தோடு அந்த சித்திரவதை காட்சிகளை தமது போனில் காணொலியாகவும் அந்த கும்பல் பதிவு செய்துள்ளது. பணம் பெற்ற நபரை மிரட்டி விடுவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட நபர் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் தொடர்பில் காங்கை சுந்தரை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார். அவரது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குடும்பஸ்தரை கடத்தி சென்றமை, தாக்கியமை, சித்திரவதை செய்தமை முதலான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வட்டிக்கு பணம் கொடுத்த நபர் உட்பட 4 பேரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. விசாரணைகளின் பின்னர் கைதான 4வரையும் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளையில் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதேபோல சித்திரவதை மற்றும் தாக்குதலை காணொலியாக பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் போன்களை பகுப்பாய்வு செய்யவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கடந்த வருடமும் இதேபோன்று யாழ்ப்பாணம் மருதனார் மட பகுதியில் கந்துவட்டிக்கு பணம் கொடுக்கும் நபர் ஒருவர் கடன் பெற்றவரை நிர்வாணமாக்கி தாக்கி சித்திரவதை செய்து கைபேசியில் காணொலியாக பதிவேற்றிய சம்பவங்களும் இடம்பெற்றன. அவற்றில் சில காணொலிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க சுன்னாகம் போலீசார் கந்துவட்டி கும்பலை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் தற்போதும் அதே பாடியில் குற்றமிழைத்த கும்பலொன்றை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.